நாம் தொடரலாம். So Paul அப்போஸ்தலனாகிய பவுல் goes on to exhort the church why you have to be so careful of wrong gospel. சபையை உற்சாகப்படுத்தும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து பேசுகின்றார். ஏனென்று எப்படி என்று சொன்னால் துர் உபதேசம் கடந்து வராதபடிக்கு. Now in verse 10, Galatians 1 verse 10. 10வது கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். Now do I persuade men or God? Do I seek to please men? For if I had pleased men, I should not be the servant of Christ. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்துகிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. Hallelujah. அல்லேலூயா. Nowadays, lot of pastors, lot of preachers, they preach what makes the people happy. இந்த நாளிலே அநேக போதகர்கள் ஜனங்களுக்கு திருப்திப்படுத்தும்படியாக ஜனங்களுக்கு ஏற்றதாற் போல தன்னுடைய போதனையை மாற்றுகிறார்கள். Now, they are not wanting to preach what exactly the Bible says. அவர்கள் இந்த நாட்களிலே வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்ல வருகிறதோ அதை அவர்கள் பேசுவது இல்லை. They just want to, make the people stay in their congregation. ஜனங்களை அந்த சபையிலே நிலைநிறுத்தும்படி மனுஷர்களுக்கு பிரியமுள்ளதாக தன்னுடைய போதகத்தை மாற்றுகின்றார்கள். They want people to continue to give their offerings and tithes. ஜனங்கள் அவர்கள் சபையிலே தசம பாகத்தையும் ஆஃபரிங்கையும் காணிக்கையையும் அவர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும்படி ஜனங்களுக்கு ஏற்றதார் போல போதகத்தை மாற்றுகின்றார். Now in the last 50 years or so, there was another wrong way of preaching called the hyper grace theology. கழிந்த 50 வருடங்களாக இன்னொரு உபதேசம் வந்திருக்கின்றன. ஹைப்பர் தியாலஜி என்று சொல்லி இன்னொரு உபதேசம் கழிந்த 50 வருடங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. ஹைப்பர் கிரேஸ். ஹைப்பர் கிரேஸ். What is the meaning? அப்படி என்று சொன்னால் என்ன? ஹைப்பர் கிரேஸ் என்று சொன்னால் என்ன? Now, you know how the devil gives wrong gospel? அசுத்த ஆவி எப்படி ஒரு துர் உபதேசத்தை கொண்டு வருகிறது? He will take the scripture and make a small change in it. பிசாசானவன் வேதத்திலிருந்து ஒரு போர்ஷனை எடுத்து கொஞ்சம் திருப்பி பேசுவான். That's the work of the devil. அதுதான் பிசாசினுடைய வேலை. He will use the Bible, but he will make some minor changes. அந்த வேதத்தை எடுத்து அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான். So that you will not think it is a wrong theology. அதனால் நாம் என்ன செய்ய, இது வந்து துர் உபதேசம் இல்லை என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்வோம். Because it's coming from the Bible. ஏனென்று சொன்னால் இது பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. For example, எடுத்துக்காட்டாக when devil came to Adam and Eve in the creation story, right? Genesis chapter 1, 2 and 3. ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களிலே பிசாசானவன் ஆதாமும் ஏவாளையும் சோதிக்கும்படி கடந்து வந்தான். So what did the devil tell Eve? பிசாசானவன் ஏவாளிடத்தில் என்ன சொல்கிறான்? You will not surely die. You will not die altogether. நீங்கள் சாவதில்லை என்று சொல்லி பிசாசானவன் ஏவாளிடத்திலே சொல்கின்றான். God told very clearly, the moment you eat of that fruit, you will die. தேவன் தெளிவாக சொல்லியிருந்தார், இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லியிருந்தார். So devil was telling that, yes, but he will not actually die, like that. பிசாசானவன் அந்த இடத்துல சொல்கிறான், நீங்கள் சாகவே சாவது இல்லை என்று சொல்லி பிசாசானவன் ஒரு காரியத்தை கொண்டு வருகிறான்.
It's like the devil saying, yes, you're going to die, but actually it's not going to be like that. You see how the devil can twist. அந்த வார்த்தை சொல்கின்றன, நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லி பிசாசு வார்த்தையை அவர்களுக்கு ஏவாளுக்கு சொல்கிறார். Now for example, you take let's say you are going to eat some fruit which is going to trouble your stomach. நீங்கள் இப்பொழுது ஒரு கனியை புசிக்க போகின்றீர்கள். அந்த கனி உங்களுடைய வயிற்றிலே ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறதாய் காணப்படும். But the person who's offering, he is going to tell you it will trouble your stomach, but only little trouble. அந்த கனியை உங்களுக்கு கொடுக்கிறவன் சொல்வான், இது உங்களுடைய வயிறை கஷ்டப்படுத்தும், ஆனால் ரொம்ப சின்னதான ஒரு கஷ்டம்தான். Like how many Christians now, அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைய நாளிலே they take beer. பியர் எடுக்கிறார்கள். You know what they say? பியர் குடிக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? Only 5% alcohol. இதிலே ஒரு 5% தான் ஆல்கஹால் இருக்கிறது என்று சொல்லி. So it's okay. இது ஒன்றுமில்லை, இதை குடிக்கலாம் நாம். It's barley juice. இது ஒரு பார்லி ஜூஸாக இது இருக்கிறது, இதை நாம் குடிக்கலாம் என்று. That's how the devil will twist. அப்படித்தான் பிசாசு ஜனங்களை திசை திருப்புவான். Now this hyper grace, you know what it teaches? ஹைப்பர் கிரேஸ் என்று சொன்னால் என்ன? In Romans 6, இந்த Romans chapter 6, ரோமன் 6வது அதிகாரத்திலே Paul says, பவுல் சொல்கின்றார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், if sin abounds, பாவம் கர்ப்பம் தரித்து, if sin increases, பாவம் பெருகுகிறது, grace also will increase. கிருபையும் கூடிக்கொண்டே வருகிறது. Isn't it? Now let's read that verse. Romans 6. ரோமர் 6வது அதிகாரம். Yeah, Romans 6. ரோமர் 6வது அதிகாரம். Verse 1. 6:1. ரோமர் 6வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. Now this is a good response Paul is giving, and now you read verse 20 of chapter 5. Romans chapter 5 verse 20. ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. Now this hyper grace preachers, they will take this verse. ஹைப்பர் கிரேஸ் preachers இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வார்கள். See, Romans 5:20 says, ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனம், sin abounds, grace will much more abound. பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. So it's okay, believers, sin. இது பரவாயில்லை, நீங்கள் எல்லோரும் பாவம் செய்யலாம் என்று சொல்லி. Grace is there. கிருபை இருக்கிறது, அதனால் நீங்கள் பாவம் செய்யலாம் என்று சொல்லி. So that is hyper grace. அதுதான் ஹைப்பர் கிரேஸாக காணப்படுகிறது. And that is a very deadly gospel. அது ஒரு துர் உபதேசமாய் காணப்படுகிறது. That is a man pleasing gospel. அதுதான் மனிதர்களை பிரியப்படுத்தி பேசுகின்ற ஒரு சுவிசேஷமாய் காணப்படுகிறது. Because many believers want God not to condemn their sin. அநேக விசுவாசிகள் அவர்களை பாவத்தை குறித்து ஒரு எச்சரிப்பு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் விரும்புவது வழக்கம். So pastors, preachers also don't want to trouble the believers. பாஸ்டர்மார்களும் ஜனங்களை பாவத்தை குறித்து சொல்லி அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கின்றார்கள். It's a good agreement. இது ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கையாய் காணப்படுகிறது அவர்களுக்கு. Pastors will get their offering, tithes, full attendance every Sunday. போதகர்களுக்கு இந்த சபையிலே எல்லா ஜனங்களும் எல்லா சண்டையும் வருவார்கள், கரெக்டாக தசமபாகம் கொடுத்து விடுவார்கள், ஆஃபரிங் காணிக்கை கொடுத்து விடுவார்கள். அதனால பாவத்தை குறித்து பேசாமல் இருந்தால் மாத்திரம் போதும். Yes. So that's why Paul is saying, hey, I am not here to please man.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த இடத்திலே நான் மனிதர்களை பிரியப்படுத்தும்படி அல்ல. Hallelujah. Hallelujah. Let's read verse 11. Galatians 1 verse 11. கலாத்தியர் 1வது அதிகாரம் Verse 11. 11வது வசனத்தை வாசிக்கலாம். Yes. 11வது வசனம். But I certify you, brethren, that the gospel which was preached of me is not after man. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானது அல்ல என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். Hallelujah. Hallelujah. This is the mark of a true preacher or a true servant of God. இதுதான் தேவ ஊழியனுடைய ஒரு அச்சு அடையாளமாய் காணப்படுகிறது. When he preaches the gospel as it is revealed in the Holy Bible. எப்பொழுது அவர் சுவிசேஷத்தை வேதத்தில் உள்ளது போல பிரசங்கிக்கிறாரோ, that is a mark of a true servant of God. அதுதான் தேவ ஊழியனுடைய ஒரு அச்சு அடையாளமாய் காணப்படுகிறது. So you should look out for that sort of a preachers and servants of God. இந்த நாட்களிலே நீங்கள் அப்படிப்பட்ட சுவிசேஷகர்களை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். போதகர்களை கண்டுகொள்ள வேண்டும். Don't go after preachers who will overlook your sinful lifestyle. நீங்கள் உங்களுடைய பாவத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற போதகர்களுக்கு கீழாக நீங்கள் இருக்க வேண்டாம். If somebody doesn't correct you in the scriptures, he is not a true man of God. உங்களுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தாத ஒரு போதகர்களுக்கு கீழாக நீங்கள் இருக்க வேண்டாம். அப்படிப்பட்டவர்கள் ஒரு உண்மையான போதகர்களும் அல்ல. A true servant of God will correct you. தேவனுடைய உத்தம ஊழியர்கள் உங்களை சரிபடுத்திக் கொண்டே இருப்பார்கள். They will not make you to be wasting your life in sin. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாவத்திலே இருந்து வீணடிப்பதை அவர்கள் விரும்புவதில்லை. A true servant of God will correct you saying, this is what the Bible says. உண்மையான உத்தம ஊழியர்கள் இதுதான் வேதம் உங்களுக்கு சொல்கிறது என்று சொல்லி கண்டினியூஸாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். Hallelujah. Hallelujah. That's what Apostle Paul did. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்திய சபைக்கு செய்து கொண்டிருக்கின்றார். Hallelujah. Hallelujah. And then அடுத்ததாக he gives his personal testimony. தன்னுடைய சொந்த அனுபவத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார். Now from verse 13 onwards, 13வது வசனத்திலிருந்து 1வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து he talks about his testimony of how he came to know Jesus and how the gospel was revealed to him from Jesus. 13வது வசனத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், அவர் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தார், தேவன் எப்படி அவரோடு இடைப்பட்டார், அந்த பிரசங்கத்தை அந்த சுவிசேஷத்தை குறித்து அவர் தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். That is a good testimony. அதுதான் நல்ல ஒரு சாட்சி. What is the testimonies nowadays given by people, by pastors and preachers? இந்த நாட்களிலே நல்ல ஒரு சாட்சி என்னவாய் கடந்து வந்து கொண்டிருக்கின்றன? The so called testimonies, what are they? டெஸ்டிமனி சாட்சி என்று சொல்வது என்னெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன இந்த நாட்களிலே? I got a new BMW car. எனக்கு ஒரு புதிய ஒரு BMW கார் எனக்கு கிடைத்திருக்கிறது. I was riding a old Maruti 800. முன்பதாக நான் ஒரு பழைய ஓல்ட் மாடல் மாருதி காரை நான் வைத்திருந்தேன். I got now a brand new BMW. இப்பொழுது எனக்கு ஒரு புதிய ஒரு BMW கார் கிடைத்திருக்கிறது. And I'm praying in the next 5 years I will get a brand new plane. நான் அடுத்ததாக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு ஒரு ஃளைட் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். This is the kind of testimonies. இதுதான் இந்த நாளினுடைய சுவிசேஷமாய் காணப்படுகிறது. But what is Apostle Paul's testimony? அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய சாட்சி என்ன? Verse 12 he says, 12வது வசனம் சொல்கின்றன, I didn't receive the gospel of man, but I was taught it by the revelation of Jesus. Verse 12, நான் அதை ஒரு மனுஷரால் பெறவில்லை, மனுஷரால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார்.
And then verse 13. 13வது வசனம். You have heard of my conversation in time past in the Jews' religion, how that beyond measure I persecuted the church of God and wasted it. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி. And verse 14, and profited in the Jews' religion above my equals in my own nation, being more exceedingly zealous of the traditions of my fathers. என் ஜனத்தாரில் நான் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரியம் நியாயங்களுக்காகவும் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். And then he says in verse 15, 15வது வசனத்திலே, but when it pleased God, who separated me from my mother's womb and called me by his grace. 15வது வசனத்திலே, அப்படி இருந்தும் நான் என் தாயின் கருவில் இருந்தது முதல் என்னை தெரிந்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். Look at the testimony. What a wonderful testimony. சாட்சியை கேளுங்கள். He is not telling, I had one cycle when I came into ministry, now I have 4 cars. Now when I started ministry I was living in a hut, now I am having a palace. He is not telling like that. அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி இப்படி சொல்லவில்லை. நான் ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சைக்கிளிலே ஆரம்பித்தேன், இப்பொழுது எனக்கு 4 கார் இருக்கிறது என்று சொல்லி. And I started off in a small hut, now I have a palace. ஒரு சின்ன ஒரு கூடாரத்திலே ஆரம்பித்தேன், இப்பொழுது ஒரு பெரிய ஒரு அரங்கம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லவில்லை. If you come across preachers like that, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நீங்கள் கடந்து வருவீர்கள் என்று சொன்னால், don't follow them. அவர்களை நீங்கள் பின்பற்றாதிருங்கள். Don't watch them. அவர்களை நீங்கள் பார்க்காதிருங்கள். That is not the true testimony. அது உண்மையான சாட்சி அல்ல. Here is a true testimony. இதிலே ஒரு உண்மையான சாட்சி காணப்படுகிறது. Paul is telling, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், I was a very perfect Jewish person. நான் ஒரு நல்ல ஒரு தேறின யூத மார்க்கத்தில் உள்ளவனாய் இருந்தேன். And I persecuted the church. நான் அநேக சபைகளை தொந்தரவு படுத்தினேன், துன்பப்படுத்தினேன். But God saved me. பிதாவாகிய தேவன் என்னை ரட்சித்துக் கொண்டார். Hallelujah. அல்லேலூயா. That is the testimony. அதுதான் சாட்சி. Where he is humbling himself. தன்னை தானே அந்த இடத்திலே அவர் சமர்ப்பிக்கின்றார், தாழ்மைப்படுத்துகின்றார். There is no boasting here. ஒரு தன்னை மேன்மைப்படுத்துவது அந்த இடத்திலே இல்லை. He is putting himself in a criminal position. அவர் தன்னை ஒரு கிரிமினலாக அந்த இடத்திலே காண்பிக்கின்றார் ஜனங்களுக்கு. Nowadays, will you see here any pastors talking low of themselves? இந்த நாட்களிலே ஏதாகிலும் போதகர்கள் தங்களை குறித்து தாழ்மையாய் பேசுவதை நீங்கள் கேட்கிறீர்களா? Always full of pride and ego. Many are speaking. அநேக ஜனங்கள் தங்களை குறித்து பெருமை பாராட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். Be careful of those kind of people. ரொம்ப கவனமாய் அந்த ஜனங்களை குறித்து நீங்கள் ரொம்ப கவனமாய் இருங்கள். A true testimony, ஒரு உண்மை சாட்சி என்று சொன்னால், will humble oneself and lift up Jesus. தன்னை தானே கீழ்ப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. John the Baptist says, அப்போஸ்தலனாகிய ஜான் சொல்கிறார், God, he must increase, I must decrease. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக பெருக வேண்டும், நானும் குறைய வேண்டும். Hallelujah. Hallelujah. Whenever we share testimony, எப்பொழுதெல்லாம் நாம் சாட்சியை பகிர்ந்து கொள்கிறோமோ, make sure that there is no boasting of yourself. உங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுவதாக அந்த இடத்திலே இருக்க கூடாது. Always exalt Jesus Christ.
எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தி இருக்க வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. And then Paul goes on to say, அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். verse 16, 16வது வசனம். to reveal his son in me that I might preach him among the heathen, so I went immediately I conferred not in flesh and blood. Verse 16. தம்முடைய குமாரனை நான் புற ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். Verse 17, neither went I to Jerusalem to them which were apostles before me, but I went into Arabia and returned again unto Damascus. எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரேபிய தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். Now look at the beautiful way Paul is talking about his initial salvation experience. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே தன்னுடைய ஆரம்ப காலத்து இந்த ரட்சிப்பை குறித்து சொல்வதை நீங்கள் கவனித்து பாருங்கள். Paul says, I didn't go and talk with some apostles, I didn't go and talk with some people, but I went alone into the deserts of Arabia. We are in that region right now, isn't it? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் எந்த மனிதரிடத்திலும் எந்த ஜனங்களிடத்திலும் நான் போகவில்லை, மாறாக இந்த வனாந்தரமான இந்த இடத்திற்கு நான் கடந்து சென்றேன், அரேபியா தேசத்திற்கு. Now in those days, அந்த நாட்களிலே there was this belief that Arabian desert, first century, people used to go to that desert to get some revelations from God or some supernatural things. அந்த நாட்களிலே வனாந்தரமான இடத்திற்கு, பாலைவனத்திற்கு ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்படி ஜனங்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி ஹிஸ்டரி நமக்கு சொல்கின்றன. But Paul didn't go to get any new revelation. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்திலே புதிய ஒரு வெளிப்பாடு கிடைக்கும்படி அந்த இடத்திற்கு கடந்து செல்லவில்லை. He went just to unlearn what he had learned from the Jewish Judaism religion. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்திற்கு கடந்து செல்கிறார், தான் கற்றுக்கொண்டதை மறக்கும்படி, யூத மார்க்கத்திலிருந்து தான் கற்றுக்கொண்டதை மறக்கும்படி வனாந்தரமான இடத்திற்கு கடந்து சென்றார். He wanted that peace. அந்த தேவ சமாதானம் வேண்டும். Because one thing, many people were wanting to kill him. அநேக ஜனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை கொல்லும்படி அவரை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். Because this fellow was a very ardent Jew, now suddenly he's become a Christian. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு யூத மார்க்கத்திலே தேறினவனாய் காணப்பட்டு கொண்டிருந்தார், ஆனால் இப்பொழுது அவர் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டார். And secondly, இரண்டாவது, he was a learned man. அவர் ஒரு நல்ல படித்த மேதையாய் காணப்பட்டார். He had learned all the laws of Moses. மோசேயினுடைய சகல நியாய பிரமாணத்தையும் கற்றி தேறினவனாக பவுல் காணப்பட்டார். Like you can say he had a PhD, double PhD in the law of Moses. நாம் சொல்லலாம், இந்த நாட்களிலே 2 PhD நியாய பிரமாணத்திலே, மோசேயினுடைய நியாய பிரமாணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றிருக்க கூடும். So he had lots of information in his head. அநேக ஞானத்தில் வளர்ந்திருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். Now he had to correctly set right, because now Jesus has given him the true gospel. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சரியான உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கு ஏற்றதார் போல தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் விரும்பினார். So he goes and he's there in the desert for 3 years. அந்த நாட்களிலே 3 அந்த வனாந்தரமான இடத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து செல்கின்றார். Verse 18, 18வது வசனம். Then after 3 years I went up to Jerusalem to see Peter and I stayed with him for 15 days. 3 வருஷம் சென்றபின் பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவரிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். Before he went to Peter, he went to Jesus. பேதுருவின் இடத்திற்கு போவதற்கு முன்பதாக இயேசுவின் இடத்திற்கு கடந்து சென்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். Very important, dear beloved people. என்னுடைய அருமை சகோதரர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
in order to grow in Christ Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் வளர வேண்டும் என்று சொன்னால், the moment you are born again, நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த தருணத்தில் you have to walk with Jesus. இயேசுவோடு பிரயாணம் பண்ணுகிற ஒரு அனுபவம் வேண்டும். Because the Lord is right now in your heart as Lord and Savior. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்திலே இரட்சகராகவும் மீட்பராகவும் காணப்படுகிறார். And he is there to teach you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கற்றுத் தரும்படி கடந்து வந்திருக்கிறார். So don't miss that. அதை நீங்கள் விட்டு விடாதிருங்கள், நீங்கள் அதை மிஸ் பண்ணி விடாதிருங்கள். In 1 John 2:27, 1 யோவான் 2:26 27 Bible says, வேதம் சொல்கின்றன, the anointing that abides in you will teach you all things. பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு கற்றுத் தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Which means என்னவென்று சொன்னால், have a daily walk with God. எல்லா நாளும் பரிசுத்த ஆவியோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு நல்ல அனுபவத்துக்கு கடந்து வாருங்கள். You have the author of the Holy Bible in your heart. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திரு சுவிசேஷம் உங்களுடைய இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. The Lord himself is with you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களோடு இருக்கிறார். So ask by faith, Lord, I'm going to read the gospel, teach me. ஆண்டவராக இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவரே உங்களுக்கு கற்றுத் தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். And then when you listen to pastors preaching, அதற்கு பின்பதாக நீங்கள் போதகர்களுடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது you can easily find out whether the preaching from the pastor is matching with the Bible or not. அப்பொழுது நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் போதகர் சரியாய் பிரசங்கிக்கிறாரா என்று சொல்லி நீங்கள் நிதானித்து கண்டுகொள்ள முடியும். Otherwise, இல்லை என்று சொன்னால் you will be trained according to a particular denomination. ஒரு சபையை சார்ந்து நீங்கள் உருவாக்கப்பட்டு விடுவீர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேதத்தை போதிக்கவில்லை என்று சொன்னார். For example, எடுத்துக்காட்டாக, if you are not walking with the Lord personally, நீங்கள் இயேசுவோடு தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுடைய உறவு இல்லை என்று சொன்னால், the Anglican or the CSI church will say, the Anglican church அல்லது CSI church வந்து சொல்வார்கள், they will train you according to the liturgy. அவர்களுக்கு ஏற்றதார் போல உங்களை அவர்கள் நடத்திக் கொள்வார்கள். They will say there is no tongues. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொல்லி உங்களுக்கு போதிப்பார்கள். Or even within the Pentecost, பெந்தகோஸ்தே வட்டாரத்திலே, if you don't walk with the Lord, நீங்கள் இயேசுவோடு நடக்கவில்லை என்று சொன்னால், one group in Pentecostal, ஒரு குரூப் பெந்தகோஸ்தே ஜனங்கள், they will tell you, அவர்கள் உங்களிடத்தில் சொல்வார்கள், wear only white and white. நீங்கள் வெள்ளை ஆடையை அணிய வேண்டும் என்று சொல்வார்கள். They will tell the women, don't wear jewelry. அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் ஆபரணங்கள் அணிய வேண்டாம் என்று சொல்வார்கள். They will not teach you the proper word. அவர்கள் உங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். Another group will say, இன்னொரு கூட்டத்தார் சொல்வார்கள், there is nothing called Holy Spirit gifts. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் இல்லை என்று சொல்வார்கள். It's all gone in the first century only. இதெல்லாம் முதல் செஞ்சுரியிலே போய்விட்டது என்று சொல்வார்கள். This is the danger of going according to one denomination without walking with Jesus personally. இதுதான் ஒரு சபையை சார்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆக காணப்படுகிறது. So Paul wanted to clarify. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறார். No, Paul wanted to clarify after he got Jesus Christ. இயேசு கிறிஸ்து பவுலுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்ததற்கு பின்பதாக இந்த காரியங்களை பவுல் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். Yeah, what I'm saying is, when Paul went to the Arabian desert, after he says his testimony, I went to desert, right? வனாந்தரமான இடத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சென்றதற்கு பின்பதாக உங்களுக்கு கற்றுத்தர விரும்புவது, no, what I want to say is, the reason why Apostle Paul went to the desert was to clarify his mind from all the wrong or all the teachings that he was learning. அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்காக வனாந்தரத்திற்கு போனார் என்று சொன்னால்,
அநேக காரியங்கள் யூத மார்க்கத்தில் இருக்கும் பொழுது கற்றுக்கொண்ட காரியங்களிலிருந்து ஒரு தெளிவு பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த வனாந்தரத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து சென்றார். And that's how he could bring out even from that Mosaic, the Torah, the first 5 books of the law, he could bring out from every feast of Israel, he could bring out saying Jesus Christ is the Messiah. அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் 5 புத்தகங்களிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெசியா என்று சொல்லி உங்களுக்கு ஒரு எசன்ஸை கொண்டு வந்து தருவதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலால் அந்த நாட்களிலே முடிந்தது. Hallelujah. Hallelujah. So that's why it's very important that we walk personally with the Lord. அதனால்தான் நாம் அடிக்கடி சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி. Every day spend some time reading the Bible. எல்லா நாளிலும் நீங்கள் வேதத்தை வாசிப்பதற்கு நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டும். And before you read the Bible, worship God for some time. வேதத்தை வாசிப்பதற்கு முன்பதாக தேவனை நீங்கள் ஆராதியுங்கள் ஒரு சில நிமிடங்கள். And then ask the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள். Lord, I'm going to read the Bible right now. நான் இப்பொழுது வேதத்தை வாசிக்க போகிறேன். Teach me. எனக்கு கற்றுத் தாரும். The Holy Spirit will teach you. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவார். Hallelujah. Hallelujah. Otherwise you will not understand the Bible. இல்லை என்று சொன்னால் நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள முடியாது. And whatever is preached from here, you will just simply believe without properly checking. நீங்கள் போதிப்பதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். It is not. It is very dangerous to just blindly accept. You need to cross check with the Holy Spirit. எப்பொழுதும் போதிப்பதை பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் கேட்டு நீங்கள் அதை நிதானித்து அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. And now Paul goes on to say in chapter 1. இப்பொழுது கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் தொடர்ந்து பவுல் பேசிக் கொண்டிருக்கின்றார். After meeting Peter, பேதுருவை சந்தித்ததற்கு பின்பதாக he meets James, the Lord's brother, verse 19. 19வது வசனம் சொல்கின்றன, கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. And then பின்பதாக verse 23, 23வது வசனம் he says சொல்கின்றார், that he which persecuted us in times past now preaches the faith which once he destroyed. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து. And verse 24, and they glorified God in me. என்னை பற்றிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். Hallelujah. Hallelujah. Again, what a beautiful testimony. What is he saying? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே என்ன சாட்சியை சொல்கின்றார்? The churches in Judea who had heard that this Paul was a persecutor, now they are hearing that I am preaching the same gospel that once I was persecuting. யூதேயா தேசத்தில் இருந்த சபையில் உள்ள ஜனங்கள் பவுலை குறித்து சாட்சி சொல்கிறார்கள். இந்த பவுல் அநேக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொன்று குவித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுதோ அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் என்று பவுலை குறித்து சாட்சி சொல்கிறார். Wonderful testimony. ஒரு அருமையான சுவிசேஷம். That should be that testimony. அதுதான் நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டும். If somebody looks at you, ஒருவர் உங்களை பார்ப்பார்கள் என்று சொன்னால் what testimony can they say? என்ன சாட்சி நம்மை குறித்து சொல்ல முடியும்? As a Christian, ஒரு கிறிஸ்தவனாக will they say, hey, I can see he is a witness of Jesus Christ? நான் உன்னை கிறிஸ்துவுக்கு சாட்சியாக பார்க்கிறேன் என்று சொல்ல முடியும். Or will they say அல்லது இப்படி சொல்வார்களா, oh yeah, that person I know is a Christian and he is saying that Jesus gives more gold. இல்லைன்னு சொன்னால் ஆமா, அவர் ஒரு கிறிஸ்தவர் தான், இயேசு அநேக தங்கம் கொடுப்பார் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Yes, he is a good Christian. Maybe he's preaching like that. அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர் தான், ஆனால் இயேசு ஒரு தங்கம் கொடுப்பார் என்று சொல்லி அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்.
See the testimony. பாருங்கள் சாட்சியை. Paul's testimony. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய சாட்சியை பாருங்கள். They said, hey, this Paul was persecuting, now he is preaching the gospel. Paul was கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றார். That should be how they should see you. அப்படித்தான் ஜனங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டும். Oh, this guy always full of fighting, now he is so quiet. What has happened? இந்த மனிதன் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார், இப்பொழுதோ ரொம்ப அமைதியாக காணப்படுகிறார். Always என்ன ஆயிடுச்சு? Always abusing his wife, beating his wife and children. Now he is so loving. What has happened? முன்பதாக மனைவி பிள்ளைகளை அடித்து உதைத்து கொண்டிருந்தார், இப்பொழுதோ ரொம்ப அமைதியாக காணப்படுகிறார். Oh, he was so much known for cheating in his office, cheating in his business. Now he is so honest. What has happened? இந்த மனிதன் தன்னுடைய பிசினஸ்லே, தன்னுடைய தொழிலிலே அநேகரை ஏமாற்றி கொண்டிருந்தார், இப்பொழுதோ அவர் மாறிவிட்டார். என்ன ஆயிருச்சு இவருக்கு? Then you say, because Jesus changed me. அப்பொழுது நீங்கள் சொல்ல முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை மாற்றி இருக்கிறார் என்று. Oh, I am now a child of God in Christ Jesus. நான் இப்பொழுது இயேசுவினுடைய ஒரு மகனாக, ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனாக காணப்படுகிறேன். That's why I have stopped beating my wife and children. அப்பொழுதுதான் நான் பார்க்க முடியும், என்னுடைய மனைவி பிள்ளைகளை அடிப்பதிலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். I've stopped cheating and lying in my work and business. என்னுடைய பிசினஸ்லே நான் ஏமாற்றுவதையும் மற்றவர்களை ஏமாற்றுவதையும் இதிலிருந்து நான் விடுதலையாக இருக்கின்றேன். That is a true testimony. அதுதான் உண்மையான ஒரு சாட்சி. Your life changes. உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட, You show the fruits of salvation. உங்களுடைய சாட்சி, உங்களுடைய கனிகள் அந்த இடத்திலே வெளிப்பட வேண்டும். When Jesus went to the house of Zacchaeus, எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சக்கேயினுடைய வீட்டுக்கு கடந்து சென்றாரோ, Zacchaeus said, Lord, I'm going to give back 4 times of what I illegally took from people. சக்கேயு சொன்னார், நான் யாரிடத்திலிருந்தாவது அநியாயமாய் பெற்றுக்கொண்டிருந்தால் 4 தணையாய் நான் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று சக்கேயு சொன்னார். To that Jesus said, salvation has come into this house. அந்த நேரத்தில் இயேசு சொன்னார், இந்த வீட்டிற்கு இப்பொழுது ரட்சிப்பு வந்தது என்று. Hallelujah. Hallelujah. Salvation is not just a lip confession, it is a life transformation. ரட்சிப்பு என்பது Just not a ரட்சிப்பு என்பது நம்முடைய நாவிலிருந்து சொல்லக்கூடியது அல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு மாற்றமாய் காணப்பட வேண்டும். That's what Apostle Paul's testimony teaches us. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய சாட்சியாய் காணப்படுகிறது. Amen. Amen. So let's close now for lunch. We will break for lunch and come back and I'll continue. Hopefully by 4:30 I can finish the next 5 chapters. ஸோ இப்பொழுது நாம் நம்முடைய லஞ்ச் பிரேக்காக நாம் கடந்து செல்லலாம். மறுபடியும் நாம் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிக்கலாம். So have a good lunch. நல்ல ஒரு லஞ்சை நாம் பெற்றுக்கொள்வோம். And be fresh, don't sleep. லஞ்சுக்கு பின்பதாக நாம் எல்லோரும் உற்சாகமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நாம் கடந்து வரலாம். Praise God. Hallelujah.